உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழா வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த விழாவில் கலந்து கொள்ள நாடு முழுவதும் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை உத்தரப்பிரதேச மாநில அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அயோத்தி ராமர் கோவில் பற்றி பல சுவாரஸ்ய தகவல் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் ராமர் கோவில் திறப்பு விழாவுக்காக எதற்காக 2024ஆம் ஆண்டின் ஜனவரி 22ஆம் தேதி தேர்வு செய்யப்பட்டு முகூர்த்த நேரமாக பகல் 11:53 முதல் 12:33 வரையிலான நேரமும் குறிக்கப்பட்டுள்ளது என்ற விவரமும் வெளியாகியுள்ளது. வரும் 22ஆம் தேதி மிருக சீரிஷம் நட்சத்திரம் வருகிறது. அதிகாலை 3:52 மணிக்கு தொடங்கும். இது மறுநாள் ஜனவரி 23, 2024 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:58 வரை நீடிக்கிறது. இதன் காரணமாகவே ஜனவரி 22ஆம் தேதி இறுதி செய்யப்பட்டது. அன்றைய தினம் காலை 11:51 முதல் மதியம் 12:33 நேரத்தில் ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் என தெரிகிறது. மிருக சீரிஷம் நட்சத்திரம் என்பது வேத ஜோதிடத்தில் ஒரு சக்தி வாய்ந்த நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இது அழிவே இல்லாத சோமா என்ற கடலுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்து பாரம்பரியத்தின்படி இது மங்களகரமான தருணமாக கருதப்படுகிறது. ராமர் கோவிலின் சிறப்பு அம்சங்கள் என்னன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அயோத்தியில் ராமர் கோயில் நாகர் பாரம்பரிய முறையில் 3 மாடிகளை கொண்டதாக கட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரம் கொண்டது. அதில் 392 தூண்களும் 44 கதவுகளும் உள்ளன. 380 அடி நீளத்திலும் 250 அடி அகலத்திலும் 161 அடி உயரத்திலும் உள்ளது. கோயில் பிரதான கருவறையில் ராமர் சிலையும் முதல் தளத்தில் ஸ்ரீராம் தர்பாரும் அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலில் நித்திய மண்டபம், ரேங் மண்டபம், சபா மண்டபம், பிரார்த்தனை மண்டபம், கீர்த்தனை மண்டபம் என 5 மண்டபங்கள் உள்ளன. கோயிலில் ஒவ்வொரு தூண்கள் மற்றும் சுவர்களில் தெய்வங்களின் சிலை உள்ளது. கோயிலின் கிழக்கு திசையிலிருந்து 32 படிக்கட்டுகளை பயன்படுத்தி பக்தர்கள் கோயிலுக்குள் நுழையலாம். கோயில் வளாகத்தில் 4 மூலைகளிலும் சூரிய பகவான், பகவதி அம்மன், விநாயகர் மற்றும் சிவபெருமானுக்கு கோயில்கள் உள்ளன. அதேபோல் வடக்கு பகுதியில் அன்னபூரணி ஆலயமும் தெற்கு பகுதியில் ஹனுமான் ஆலயம் உள்ளது. கோவில் அருகே வரலாற்று சிறப்புமிக்க பழங்காலத்து கிணறு ஒன்றும் உள்ளது. கோவில் வளாகத்தில் மகரிஷி வால்மீகி, மகரிஷி வசிஷ்டர், மகரிஷி விஸ்வாமித்ரா, மகரிஷி அகஸ்தியர், நிஷாத் ராஜ், மாதா சப்ரி மற்றும் தேவி அல்யாவின் மனைவி ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன. கோயிலில் தென்மேற்கு பகுதியில் ஜடாயு சிலை பகவான் சிவனின் பழங்கால கோயில் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. கோயிலின் கட்டுமானத்தில் எங்குமே இரும்பு பயன்படுத்தப்படவில்லை. கோயில் அடித்தளம் 14 மீட்டர் தடிமமான ரோலார் காம்பேக்ட் செய்யப்பட்டுள்ள கான்கிரீட் அடுக்குடன் கட்டப்பட்டுள்ளது. இது செயற்கை பாறையின் தோற்றத்தை அளிக்கிறது. நிலத்தடி ஈரப்பதத்திலிருந்து கோயிலை பாதுகாப்பதற்காக கிரானைட்டை பயன்படுத்தி 20 அடி உயரம் பீடம் கட்டப்பட்டுள்ளது. கோயில் வளாகத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், நீர் சுத்திகரிப்பு நிலையம், தீ பாதுகாப்பதற்கான நீர் வழங்குதல் மற்றும் ஒரு மின் நிலையமும் உள்ளது. 25 பேர் தங்கும் வசதி கொண்ட யாத்ரீகர்கள் வசதி மையம் கட்டப்பட்டு வருகிறது. இங்கு யாத்ரீகர்களுக்கு மருத்துவ வசதி மற்றும் லாக்கர் வசதியும் இருக்கு. கோயில் வளாகத்தில் குளியலறை வசதிகள், கழிப்பறைகள், கை கழுவும் தொட்டிகள் போன்ற வசதிகள் உள்ளது. கோயில் முற்றிலும் பாரதத்தின் பாரம்பரியம் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்டுள்ளது. 70 ஏக்கர் பரப்பளவில் 70% பசுமையாக இருப்பதால் சுற்றுச்சூழல் நீர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து கட்டப்பட்டுள்ளது. ஜனவரி 22 அமெரிக்கா டைம் கோரியில் ராமர் கோயில் பிரதிஷ்டை விழா நேரடியாக ஒளிபரப்பாகும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.